விஜய் பாரு அவங்க தெரியல புலி வேணாக்கா படம் எடுக்கிறீங்க பாரு டம்மா அது ஃபேண்டசி படக்காது கிட்ஸுக்காக கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம்க்கா. படத்தை எடுக்க சொன்னா பசங்களை மாதிரி எடுத்து வச்சிருக்கான். விஜய் குட்டியா இருப்பாராம், திருப்பி அந்த பாட்டுல பெருசாயிடுவாராம். என்ன அப்படியே சின்னதா இருக்கிறதுக்கு அமுத்தி அமுத்தி பெருசா வரதுக்கு. ஐயோ இல்ல மேடம், நான் டீசென்டான ஃபேமிலில போறதோ மேடம், யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க மேடம். இதுக்கப்புறம் அஜித்தை பத்தி எதனா வந்துச்சு வச்சுக்கோயேன், விஜய் ஒரு நாயா விஜய் ரசிகருக்கு சுருங்கி போய் நல்லா இருக்கும் மேடம். மூஞ்ச பாரு, மூஞ்சில ஒருத்தனா பாரு குடுப்பக்கா, அழகா இருப்பக்கா. அக்கா அக்கா அக்கா. ஆமாங்க, புள்ளி 200 crores தான். தங்கப்பா, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நீ யார்கிட்டயா கள்ள பண்ணுற? போச்சியா மொத்தம் போச்சு. கொஞ்ச நிஜமானத்தையும் ஒருத்தையும் வாங்கிட்டாயா? தம்பி உட்கார்ற. போயா முன்னு, உன் பேச்சல கேட்க முடியாது. தம்பி சொல்றது கீழே உட்காரு. சாரி டியூட்ஸ், சாரி. உட்காருங்கடே. தகப்பாடே காலையில புளிய கலாச்சாங்கன்னு அழுத, இன்கம் டாக்ஸ் ரைடுக்காக அழுத. ஆக்சுவலா உன் பிரச்சனை தான் அது உனக்கு தான் ஆல்ரெடி தெரியல. கால் பண்ணி சொன்னேன், ரஃபிக் பாய் ஓட்டுனது, அப்புறம் கொக்கி குமார் மேல கம்ப்ளைண்ட் குத்ததுக்கு என்ன ஓட்டுனது, அதெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு இப்போ ஒரு பொண்ணு வாட்ஸ்அப்ல நம்மள பத்தி பேசி அசிங்கமா ஆடியோ விட்டுருக்கா. அப்படியா? யோ தோமா, அந்த ஆடியோ வைரல் ஆயிடுச்சு, எல்லாரும் நம்மள கிளிக்கிறாங்க. ஏற்கனவே எவ்வளவு பண்றது தெரியுமா? இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ண முடியாதுல்ல. தகப்பா ப்ளீஸ், ஏதோ கோவப்பட்டு பேசுடா, எனக்கு ஏதாவது வழிகாட்டுறாடே, பயமாகுதுடா. உன் கால்ல விழுந்துடா. அமைதியாடுறா. ஏன் இப்படி அடிக்கடி எமோஷன் ஆகுற? நடிக்கவே தெரியாம நடிக்கன்னா கலாய்க்க தண்டா தம்பி செய்வானுங்க. நீ இப்ப என்ன பண்ற? பிஎம்ஐ ஹெட் ஆபீஸ்க்கு போய் எல்லா பிரான்ச்லயும் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிடு, பிரச்சனை முடிஞ்சிரும். சார் என்னடா என்ன? அங்க ஒரு பொண்ணு சார். எந்த பொண்ணுடா? வாட்ஸ்அப்ல அசிங்கமா பேசி கலாய்க்கிறா சார். வாட்ஸ்அப்ல தான அனுப்புனா, அவ மேல ஒரு கம்ப்ளைண்ட போட்டு விட்டுருவோம். சார் ஆடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாரும் என்ன கழுவி ஊத்துறாங்க சார். என்ன பண்றதுனே தெரியல சார், ஒரு வழி சொல்லுங்க சார். டேய் பொம்பளை புள்ள மாதிரி அழாதடா. நிறுத்துடா முதல்ல. கண்ணை தொடடா. உனக்கு என்ன இப்ப? இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சார். இங்க பாரு, இனிமே அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்தா எனக்கு அதை அனுப்பி விடு, நான் அதை சரி பண்ணிடுறேன். உங்களுக்கு அனுப்பி வைக்கோ சார். தாராளமா அனுப்பி வைக்க. எனக்கு உங்களை விட்ட வர வழியே இல்ல சார். நான் பாத்துக்கிறேன். தெய்வம் மாதிரி சார். என்னடா பண்ற? காலு சார். காலு வேணா, ஒண்ணே வேணா. வர சார். கிளம்பு. என்ன இப்படி அழுகுறான்? ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிருப்பாளோ? இனிமே அந்த மாதிரி ஆடியோ ஏதாவது வந்தா எனக்கு அனுப்பி விடு, நான் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன். ஒரு பேச்சுக்கு அவங்கிட்ட சொன்னா அனுப்பிட்டான். இந்த தடவை என்னெல்லாம் பேச்சிருக்காளுங்கன்னு தெரியலையே. விஜய் கண்ணா சார், நீ 2 மாசம் தலைமறைவாயிடு. ஓகே சார். நாங்க ஒரு 6 மாசம் தலைமறைவாயிடுறோம். ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? விடு மச்சான், உனக்குதான் சூடு சொன்னே இல்லையா? பாப்பா படுக்கலாமா? வா பீர் எடுத்துக்கோ. கூச்சமே இல்லாம மச்சான். ஆனா உன் கூட வந்தது எனக்கே கேவலமா அது மச்சான். நீ எப்படிதான் சந்தோஷமா சிரிச்சின்னு குடிச்சின்னு இருக்கிறியோ, உன்னை இவ்வளவு கேவலப்பத்தியோ அப்படியே கெத்தா உட்காந்து பீர் அடிக்கிற பத்தியா, இதெல்லாம் உன்னால மட்டும் தான்டா முடியும். அசிங்கமா திட்டாரடா. தும்ப பூல தூக்கு மாட்டின்னு சாவர அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டா.